ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்னுடைய ஃபேன் ஒருத்தவங்க எனக்கு gift கொடுத்து விட்ருக்காங்க. உண்மையிலே அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அக்கா கிட்ட, எனக்கு தெரிஞ்ச அக்கா கிட்ட அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்து விட்ருக்காங்க. ஃபஸ்ட் அந்த அக்கா கிட்ட எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேணான்னு தான் நான் சொன்னேன். அந்த அக்கா தான் அப்புறம் இல்லை உன் ஃபேனாக தான் கொடுத்துருக்காங்க, அந்த அண்ணா பெரிய அண்ணா, நெக்ஸ்ட் நல்ல அண்ணா, வேறு எதுவும் கிடையாது, உன்னுடைய ஃபேனாக தான் உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். இது அந்த அண்ணா இங்கே கம்பெனிலாம் கிடையாது, ஸ்டோரி யாரும் க்ரியேட் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேலை சொல்லிக்கிறேன், யாரும் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதில் நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணலை. இதான் அந்த கிஃப்ட்டு. அந்த அண்ணா பேர் ரமேஷ் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டியிருக்காங்க. பல்ஸ் ரமேஷ்னு சொல்லி எழுதி ஒட்டியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி யாருமே கிஃப்ட் பண்ணாதீங்க எனக்கு. சீரியஸாக சொல்கிறேன், யாருமே எனக்கு கிஃப்ட்லாம் வாங்கி தர வேணாம். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுறதே எனக்கு போதும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேர் சொல்லும் போது எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. சொல்லி டீசெண்டாக பிரிக்க தெரியல. என்னவா இருக்கும்? கிஃப்ட்னு போட்டிருக்கு. டீ கப்பு உங்க போட்டு என்னுடைய போட்டோ வச்சு இந்திரா குமார் அபிஷியல் செம்மையா இருக்கு. சரிதான் உங்களுக்கு? என்னுடைய போட்டோ வச்சு ஹாப்பி பர்த்டே, அப்புறம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, செம்மையா இருக்கு. நான் எதிர்பார்க்கல, ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இதுதான் கெஸ் பண்ணாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, செம்மையா இருக்கு. வேற என்ன சொல்றது, அவ்வளவுதான். எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, வித்தியாசமா இருக்கு. தேங்க்யூ. என்னுடைய பர்த்டே போட்டோவே வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.